ஹலோ பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலுமே தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு மாறாக சில காரியங்கள் நடக்கும். காரணம் என்ன தெரியுமா? தேவன் சொன்ன வார்த்தையை நம்மளோட வாழ்க்கையில உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்மளை கொண்டு செல்வாரு. வேதத்துல அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்னு சொல்லிட்டு மார்க் 16:20 சொல்லப்பட்டுள்ளது. நம்மளுடைய வாழ்க்கையில எடுக்கும் சில தீர்மானத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்துக்கணுங்க. தேவன் நமக்காக அவருடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்திட்டு இருக்காரு நம்மளோட வாழ்க்கையில. அதை நீங்க நம்பி அதை ஏற்றுக்கொள்ளுங்களேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் சொல்லப்பட்டுள்ளது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன காரியம் மட்டுமே நிறைவேறும் என்பதுல எந்த மாற்றமுமே கிடையாது. வார்த்தையை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. அவர் என்ன உங்களோட வாழ்க்கையில திட்டம் வச்சிருக்காரோ அந்த திட்டத்தை கண்டிப்பா நிறைவேற்றி முடிப்பார். ஆனா அந்த விசுவாசத்துல நீங்க உறுதியா தரிச்சிருக்கணுங்க. கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆமென்.